இந்த பொண்ணு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு வெளியே போகிறதுக்காக இவளுக்கு கால் பண்ணுறாங்க. இவளும் கிச்சனில் கேஸ் ஆஃப் பண்ணாமல் அப்படியே கிளம்பிடுறா. அது ஓவர் ஹீட் ஆகி திடீர்னு ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருது. இவளுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருப்பான். வந்து பார்த்தா கிச்சன் எரியறதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு வெளியே ஓடும் போது கதவை லாக் பண்ணிட்டு போயிருப்பா. இவன் உடனே ஃபோன் எடுத்து இவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணுவான். அவள் அட்டன் பண்ணி என்ன சொல்ல வரானுன்னு கேட்காம நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் எப்படியோ ட்ரை பண்ணி அந்த டோரெல்லாம் உடைச்சிருப்பான். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் தீக்காயம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இவங்களை உடனே ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணணும், $10,000 அக்கௌண்ட்ஸ்ல கட்ட சொல்றாங்க. இவனும் வேக வேகமா ஓடி அக்கௌண்ட்ஸ்ல பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இவனோட அக்கௌண்ட்ல பேமெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இவனோட வைஃபுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுவான். ஆனா இவ கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அமிச்சோன்னா அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவா. மறுபடியும் ஒரு முறை இவன் ட்ரை பண்ணி பார்ப்பான். இந்த மாதிரி கால் அட்டன் பண்ணிடுவான், நடந்ததெல்லாம் சொல்லுவான். ஆனா இவன் நம்ப மாட்டா. காலை கட் பண்ணிட்டு இவங்களுடைய ஃப்ரெண்டோட விளையாட ஆரம்பிச்சிருவா. இவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப முடியாது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு சோசியல் மீடியால இவ ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிருப்பா. அதை பார்த்து இவ எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துருவான். இவளோட ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து இவகிட்ட உங்ககிட்ட இருக்கிற காசை வாங்குறதுக்காக தான் ஹஸ்பண்ட் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருப்பான்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இவளும் அதெல்லாம் நம்பிட்டு இவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா.